அடுத்த மாதம் 5ஆம் தேதி, அதாவது ஜனவரி 5ஆம் தேதி 2025 சென்னை மாரத்தான் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோரி ஒன்று போட்டிருப்பேன். நீங்களும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சென்னை வாங்க மீட் பண்ணலாம். இந்த மாதத்துக்குன்னு ஒரு ட்ரைனிங் பிளான் போட்டிருந்தேன். அது படி என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அந்தளவுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. கோ வித் ஃப்ளோ தான். என்ன கிடைக்குது, என்ன டைம் கிடைக்குதோ, எப்போ என்னால் முடியுதோ, உடம்பு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஓடுறது. சில சமயம் என்னோடய சொந்த பிரச்சனையை நினச்சி ஓடுவேன். இப்படிலாம் ஓடுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுலையாச்சும் போட்டி போட்டு ஜெயிச்சு அப்படிலாம் கிடையாது. என்னை நானே வருத்திக்கிறதுக்கு காரணம் நம்ம செஞ்ச விஷயங்களில் ஏற்பட்ட தோல்வி தான். சில பேர்த்துக்கு முதல் முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். வெற்றின்னா பணத்தை சொல்கிறேன். நமக்கு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பதவியை தேடி போகிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு முதல் முயற்சியில் கிடைக்கும். ஒரு 10 முயற்சி பண்ணி கிடைக்கும். எனக்கு என்ன தான் முயற்சி பண்ணாலும் எதுவுமே கிடைச்சதில்லை. ஸோ அது அந்தளவுக்கு அது சம்திங் பர்சனல்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் நான் நானே இவ்வளோ வருத்திக்கிறதுக்கு காரணம். கொடைக்கானல் போனதாக இருக்கட்டும், இப்போ இப்படி ஓடுறதா இருக்கட்டும். ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஆள் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாதீங்க. அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன், தனுஷுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் பார்த்திங்கன்னா இந்த டைம் குறைக்கணும், ஒரு இடத்துல போய் நிற்கணும், அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆள். அவனோட சேர்ந்து நான் அடுத்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன். அவன் நிறையா டிப்ஸ் சொல்லுவான். நிறையா அனுபவத்தை நிறையா நாலேஜ் கற்றுக்குருவான். காத்தடிக்குது போகிறேன். டைம் இப்போ வந்து 7:40 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு 10 மணி ஆயிரும் போல். அதுக்குண்டான ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டு அவுட்டர் லேப் வந்து 900 மீட்ரு. இன்றைக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது. மொதல் 10 கிலோமீட்டர் சாமிக்கு விட்டுருவோம். பையன் ஓட போகிறோம். ரொம்ப மழை பெய்யுது. முருகா, கடைசி 1 கிலோமீட்டர். மழை வந்துருச்சு. லாஸ்ட் 100 மீட்டர். One hour 25 minutes பாஸ் பண்ண முடியல. மாதம் ஜனவரி 5ஆம் தேதி சென்னை மாரத்தான் போட்டிருக்கேன். அதுக்கு உண்டான ட்ரைனிங் தான் அது. இன்றைக்கி 15 கிலோமீட்டர் ஓடியாச்சு. மலையில் ஓடினதில் ஷூவெல்லாம் தண்ணி ஆகி சரியான வெயிட் ஆகிடுச்சு. சுத்தமாக கடைசி 5 கிலோமீட்டர்லாம் மூவ் பண்ண முடியல. 125 கிட்டே ஆகிடுச்சு கம்ப்ளீட் பண்ணுறது. பெஸ்ட்டு வந்து 119. தண்ணி வச்சது அப்படியே இருக்குது. தண்ணி கூட குடிக்கல. சோசியல் மீடியாவில் ஒரு ஆளை போட்டு பொழக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லாருமே நேர்மையாக சம்பாதிக்கிறோமா அப்படின்றத மட்டும் மனசில் தொட்டு சொல்லுங்கள். நம்ம சம்பாதிக்கிறதுல எத்தனை பேர் நம்ம நேர்மையை விட்டு கொடுத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். வேலை பார்க்குறதா இருக்கட்டும், வேலைக்கு சேர்ந்ததாக இருக்கட்டும், ஒரு தொழில் பண்ணுறதா இருக்கட்டும்.
எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கா? வெளியில் எதுவுமே பிரச்சனை கிடையாதா? நம்ம சோஷியல் மீடியாவில் யாரையாச்சும் போட்டு கேள்வி கேட்டு பொலன்னு பொழந்து லைஃப் அழிக்கணும்னு பார்க்குறோம்ல. சரி, அவன் தப்பே பண்ணட்டுமே. ஒரு கவுன்சிலரை எதிர்த்து நம்மளால் கேட்க முடியுமா கேள்வி? ஒரு போலீஸை எதிர்த்து கேட்க முடியுமா? கேட்டுட்டு தான் நம்ம அந்த அடுத்த நாள் நீ நிம்மதியாக நடந்துருவியா? நம்ம சமுதாயத்தில் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அந்த பிள்ளை பண்ணது வந்து தப்புனே இருக்கட்டும். ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல், கலாட்டா சேனல் இருக்காங்கல்ல, அவங்க நினச்சாங்கன்னா எவ்வளோ பேரை வளர்த்து விடலாம். தேவையாது இவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும்னு. ஸோ அவங்களோட சேனல் வந்து கொஞ்ச நாளாக கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதை இப்போ க்ரோத் பண்ணணுன்றதுக்காக அதை பண்ணியிருக்கலாம். இதை பற்றி நான் சொல்லணும்ல. அந்த பிள்ளை வந்து 1000 தான் என்னமோ தப்பு பண்ணிட்டு போகுது. கன்சியூம் பண்ணுற நம்மளும் தப்பு. நம்ம எந்த அளவுக்கு அந்த பிள்ளையை கேள்வி கேட்குறோமோ அதே அளவுக்கு அந்த சேனல், எந்த சேனல் இன்டர்வியூ எடுத்தாங்களோ அவங்களையும் கேள்வி கேட்கணும். ஏன்னா இப்போ நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த பிள்ளையை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு நல்லது கெட்டதை பேசுகிற ஆள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள முதல்ல நம்ம டார்கெட் பண்ணணும். அந்த பிள்ளையை டார்கெட் பண்ணுறது பதிலாக 26 லட்சத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள டார்கெட் பண்ணணும் அந்த பிள்ளையை பண்ணுறதுக்கு பதிலாக. இப்போ அந்த பிள்ளைக்கு முட்டெல்லாம் கொடுக்கல, தப்பு நம்ம மேலேயும் நிறையா இருக்குது. ஏன்னா வாங்கடா போய் ஒரு சமுதாயத்தில், நம்ம ஏரியாவில், நம்ம ஊரில் நடக்கிற பிரச்சனையை ஒரு நேரம் கேள்வி கேட்க முடியல. ரோட்டில் அங்கங்கே குப்பை அவ்வளோ சேர்ந்து கிடக்கும். இதுவரையும் யாராச்சும் எங்கேயா கேட்டிருக்கோமா? நம்ம நாட்டை பற்றி வெளியூரில் என்ன பேசுகிறாங்க, வெளிநாட்டில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுமா? கலீஜான ஒரு டேர்ட்டி கண்ட்ரி அப்படின்றாங்க. முதல்ல குளிங்கடா அப்படின்றாங்க நம்மளை. ஏன்னா சுத்தமே இல்லாத ஊர் அப்படின்னு நிறையா பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. அந்த பிள்ளையை தூக்கி வச்சு அந்த பிள்ளை காசு இல்லை அதனால நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. அதை நியாயப்படுத்தினாலும் சரி, நியாயப்படுத்தாட்டியும் சரி, அது பேசுனதுக்கு, அது பண்ணுற தப்புக்கு அது அனுபவிக்குன்னு வச்சுக்கிடுவோம். கன்சியூம் பண்ண நம்ம அந்த சேனல்காரன் எல்லாத்தையும் தான் போட்டு பொழக்கணும். பொழந்தா